யமுனை நதி ஒரு காலத்தில் உயிர் கொடுத்த நதி. ஆனா ஒரு நாள் அந்த நீர் கருமையாக மாறியது. மரங்கள் உலர்ந்தது, பறவைகள் விழுந்தது, கிராம மக்கள் பயந்து ஓடினர். அந்த நதிக்கருகே போகாதீங்க, அங்கே ஒரு கொடிய நாகம் இருக்கிறது. அவன் பெயர் காளியன். காளியன், அவன் மூச்சே விஷம், அவன் இருப்பதே அழிவு. யமுனை நஞ்சாக மாறியது. அந்த நேரம் ஒரு குட்டி பையன் அந்த நதிக்கரைக்கு வந்தான். கண்களில் குறும்பு, முகத்தில் சிரிப்பு. அவன் சாதாரண குழந்தையில்லை, அவன் கிருஷ்ணர். கிருஷ்ணன் மரத்துக்கு மேலே ஏறினான். கிராம மக்கள் கத்தினார்கள், கிருஷ்ணா கீழே வா. ஆனா அவன் நேராக யமுனை நீரில் குதித்தான். நீர் கொந்தளித்தது, அலைகள் உயர்ந்தது. அந்த கருப்பு நிழல் நீரின் அடியிலிருந்து மேலே எழுந்தது. காளியன், அவன் கிருஷ்ணனை சுற்றி கொண்டான். அவன் பல தலைகள் கிருஷ்ணனை பிடிக்க முயன்றது. கிராம மக்கள் அழுதார்கள். யசோதா திகைத்து நின்றாள். யசோதா, ஒரு நொடியில் நீரின் நடுவில் ஒரு நீல ஒளி பிரகாசித்தது. காளியன் தலைகள் நடுங்கின. கிருஷ்ணன் திடீரென்று அவனது பல தலைகள் மீது ஏறினான். அவன் நடனமாட ஆரம்பித்தான். ஒவ்வொரு அடியிலும் நாகத்தின் விஷம் குறைந்தது. ஒவ்வொரு தாளத்திலும் அவன் அகந்தை உடைந்தது. கிருஷ்ணன் காலடிப்பட்ட இடம் அருளால் நிறைந்தது. காளியன் சோர்ந்தான். அவன் தலைகள் கீழே தாழ்ந்தது. என்னை மன்னி என்றான். கிருஷ்ணன் அமைதியாகச் சொன்னான், இந்த நதியை விட்டு போ, இது உயிர்களுக்கு உரியது. காளியன் தனது குடும்பத்துடன் அங்கிருந்து சென்றான். யமுனை மீண்டும் தூய்மையானது. நீர் தெளிந்தது. கிராம மக்கள் சந்தோஷத்தில் கண்ணீர் விட்டார்கள். அவன் ஒரு குழந்தை போல தோன்றினான். ஆனா அவன் தீமையை அழித்தான். அவன் விளையாடினான், ஆனா உலகத்தை காத்தான். பயம் இருந்த இடத்தில் நம்பிக்கை வந்தது. நஞ்சு இருந்த இடத்தில் அருள் வந்தது. அதுதான் கிருஷ்ணன்.